அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல்குரானி தமிழாக்கத்திலிருந்து அனிசா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு வழங்கப்பட்டவர்களை நீ கவனிக்கவில்லையா? அவர்களோ ஜிப்தையும் தாகூத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் நம்பிக்கை அற்றவர்களை குறித்து இவர்கள் தாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களை விடவும் மிகவும் நேர்வழி இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இத்தகையானவரை தான் அல்லாஹ் சபித்துள்ளான். மேலும் யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அத்தகையானவருக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். ஆட்சி அதிகாரத்தில் இவர்களுக்கு ஏதாவது பங்கு உண்டா? அப்படி இருக்குமாயின் இவர்கள் மற்றவர்களுக்கு அற்ப பொருளை கூட கொடுக்க மாட்டார்கள். மேலும் இவர்கள் அல்லாஹ் தன் அருளால் மக்களுக்கு வழங்கியிருப்பதைக் கண்டு அவர்கள் மீது போராமை கொள்கின்றார்களா? அப்படி என்றால் நாம் இப்ராஹிமின் வழித்தோன்றல்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கொடுத்து மாபெரும் அரசாட்சியும் வழங்கி இருக்கின்றோமே. ஆனால் இவர்களில் சிலர் அதனை நம்பினார்கள் மற்றும் சிலர் புறக்கணித்தார்கள். மேலும் புறக்கணிப்பவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானதாகும். எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நாம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடலின் தோள்கள் சுருங்கிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்து கொண்டே இருப்பதற்காக. திண்ணமாக அல்லாஹ் மிகையான ஆற்றல் உடையவனாகவும் தன் முடிவுகளை செயல்படுத்தும் நுட்பத்தை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.